அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் குரூப்ஸில் எல்லாத்துக்கும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாமே கேலரியில் சேவ் ஆகி ஃபோன் ஹேங் ஆகும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 1 இயர் கொடுத்து அதில் ஓகே கொடுத்துருங்க. தென் மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் நார்மலாக வந்து டிஃபால்ட் எஸ்ன்னு இருக்கும். அதை நோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம வந்து மெசேஜ் அனுப்பினாலும் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துகிட்டே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ் வந்து ஃபோனில் சேவ் கேலரியில் சேவ் ஆகாமல் தனியாக வாட்ஸ்அப்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமனாக எல்லா சாட்ஸ்லையும் அனுப்புகிற வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மேலே உள்ள 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா வென் யூஸிங் மொபைல் டேட்டா எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்கும்னா, ஃபோட்டோஸ் மட்டும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது எல்லாமே டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஃபைல்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து டீலர்ஸ்ட்டை வாங்குற வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போனாலோ, நம்மளுக்கு கேட்ட பீஸ் தவிர வேறு பீஸ் வந்துட்டாலோ, டேமேஜ் பீஸ் வந்துட்டாலோ மாற்றுறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஓப்பனிங் வீடியோ தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில பேருக்கு ஓப்பனிங் வீடியோ எடுக்க தெரியல. ஃபஸ்ட்டு இப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு வந்துருக்க அட்ரஸை வந்து தெளிவாக காமிச்சிடணும். காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராடக்ட்டை பிரித்து இந்த கவரோடு வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரித்து பார்க்கும்போது இன்கேஸ் டேமேஜ் இருந்துச்சுனாலும் நான் பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேமேஜ் இருந்துச்சுன்னு அப்படின்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்ம பிரிக்கையிலே வந்து காமிக்கணும். ஃபுல்லாக பிரித்து நம்ம டோட்டலாக வந்து செக் பண்ணணும், அதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வராது, டேமேஜ் பீஸாக வராது. வந்தாலும் அவங்க ஓப்பன் வீடியோ காமிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க மாற்றிக்கிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டு தான் வைக்கணும். ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட அப்புறம் அப்பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.